சூரிச் மாகாண காவல்துறை 1960களில் சுவிட்சர்லாந்து உலுக்கிய மர்மமான கான்கிரீட் கொலை வழக்கை மீண்டும் பொதுமக்கள் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த வழக்கு தற்போது சூரிச் மாகாண காவல்துறையின் குற்ற அருங்காட்சியக போட்காஸ்டின் புதிய அத்தியாயமாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட தனது கணவரிடமிருந்து ஒரு பெண் தொடர்ந்து தபால் அட்டைகளை பெற்று வந்தார். ஆனால் அந்த மனிதர் உண்மையில் எங்கே இருந்தார், அவர் உயிரோடு இருந்தாரா அல்லது அந்த அட்டைகளுக்கு பின்னால் வேறு யாராவது இருந்தார்களா என்ற கேள்விகள் அப்போது பெரும் பரபரப்பை கிளப்பின. குற்ற அருங்காட்சியகத்தின் முன்னாள் பொறுப்பாளர் ஹான்ஸ் ஷுஃபிகர் இந்த வழக்கின் பின்னணியை விரிவாக விளக்குகிறார். காவல்துறையின் விசாரணையில் ஜெர்மனிய காவல்துறையோடு மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச ஒத்துழைப்பு முக்கிய பங்காற்றியது. பல ஆண்டுகளாக மர்மமாக இருந்த இந்த வழக்கு பல தடயங்கள் மற்றும் சிக்கலான விசாரணைகளுக்கு பின் இறுதியில் தீர்க்கப்பட்டது. கான்கிரீட் கொலை என அழைக்கப்படும் இந்த வழக்கு சுவிஸ் குற்ற வரலாற்றில் மிகவும் விசித்திரமான மற்றும் மர்மமான சம்பவங்களில் ஒன்றாக இன்றும் நினைவு கூறப்படுகிறது. இது தொடர்பான விரிவான செய்திகளுக்கும் மேலும் பல செய்திகளையும் பார்வையிட சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை நாடுவதோடு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.